வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன் சீசன் 1 எபிசோட் 8 தான் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நீ வந்து என்ன மாதிரி இருக்கு, உனக்குள்ள இருந்து அந்த பிளாக் ஸ்டோன் வந்து என்ன மாதிரி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து வாங்கின ஒரு கெச்சிசு பிளேட் தான் நான் வந்து முன்னாடி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அவர் வந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து ஃபைனலாக எப்படியும் நீ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுதுட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவர் பேசல. நம்ம ஹீரோ கூட ஒரு பிளாக் ஸ்டோன் இருக்கு தெரியுமா, அது கூட தான் வந்து பேசிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை வந்து தூக்கி வீசிட்டாங்க. ஸோ அதனால நீ இப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். கெச்சிட்சு பிளேடை நான் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நீ வந்து அந்த பிளாக் ஸ்டோன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது உன்னோட ட்ரையல் அப்போ வந்து சடனாக ஒரு மாதிரி பிளாக் கலர்ல ஆச்சுல, அப்போ வந்து நீ அந்த ஒரு ஸ்டோன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா நான் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இப்போ நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறாரு. அவர் வந்து அந்த ஒரு சிங்கிள் ஸ்வாடை வச்சு ஒரு பூமி கடவுள் ஒரு பெரிய ஓட்டையை வந்து போடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த செவுத்து வந்து அப்படியே துண்டு துண்டா வந்து அவர் வெட்டிடுறாரு. அங்க இருந்த மக்களும் வந்து ஆச்சரியமாயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து செமையா வந்து ஷாக் ஆயிடுறான். அவரோட ஸ்வாட் வந்து தூக்கி வீசிட்டு அந்த ஸ்வாட் வந்து எடுத்துட்டு நீயும் வந்து ஒரு கெச்சிச்சு பிளேடா மாறிடு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. எது கெச்சிச்சு பிளேடா, என்ன பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, ஆமா நீ வந்து ஸ்ட்ராங் ஆகணும் தானே சொன்ன, கெச்சிச்சு பிளேடா இருந்தா என்ன, ஒரு ஹியூமனா இருந்தா என்ன, ஆக மொத்தம் நீ ஸ்ட்ராங் தாவ அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, நான் இதுக்கு வந்து நோ சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நான் வந்து சுகுமி அண்ட் என்னோட கொஜிரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அதான் என்னோட மோட்டிவ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அப்படி சொல்றியா, அப்படின்னா அவங்க அந்த மலைக்கு தானே போயிருக்காங்க, நான் போய் அவங்களை அழிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. நம்மளோட ஹீரோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி கோவத்தோட வந்து அடிக்கிற மாதிரி போறான். பட் அவர் வந்து அப்படியே அந்த குழிக்குள்ள வந்து அவனை தள்ளி விட்டுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஸ்வாட் இருந்துச்சு தெரியுமா, அந்த ஒரு ஸ்வாடை வந்து உள்ள தூக்கி வீசிடுறாரு. நம்ம சுகுமி, ஹே குஜிரோ கொஞ்சம் மெதுவா போ, நம்ம அவ்வளவு சீக்கிரம் போகணும்னு அவசியம் கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு எதுக்கு இப்படி சடனா நீ வந்து மாறிட்ட, அந்த ஓனியை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு எதுக்கு வரி வந்து அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறான். அண்ட் அது மட்டும் இல்லாம முஷாஷி வந்து அவனோட டவுன்ல இருக்கான், அவனை விட்டுட்டு நம்ம இப்படி போறது வந்து கரெக்டா அப்படி சொல்லிட்டு அவ கேட்கறான். முஷாஷினால வந்து அந்த பிளேடை வந்து யூஸ் பண்ண முடியல, அதனால அவன்கிட்ட நம்ம என்ன போய் பேசுறான்னு வந்து தப்பா தான் இருக்கும். அதனால அவன் வந்து தனியா ஒருத்தனுக்கு நல்லதுன்னு தோணுச்சு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா ஓனியோட வீக்னஸ் கண்டுபிடிச்சு நாங்க ரெண்டு அழிப்போம் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். ஆனா நம்ம ஹீரோனால அந்த கெச்சிச்சு பிளேட் வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்களா, எதுனால அவனோட பிளாக் ஆரானா, ஆனா வந்து அவன் வந்து ஒரு லெஜெண்டரி 4 செகண்ட் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு சொன்னால, அப்படின்னு பார்த்தா அவன் வந்து ஒரு ராயல் ஃபேமிலியில் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன், இது பெரிய மேஜிக் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணுன்னு சொல்றா. அப்புறம் நம்ம கொஜிரோ முசாஷியை பத்தி அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கும். ஆக்சுவலி நானும் முசாஷியும் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, எங்களோட வில்லேஜ் டேட்சுயமா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மவுண்டன் வந்து இருந்துச்சு, அந்த ஒரு மவுண்டனுக்கு கீழே தான் மக்கள் எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமும் ஒன்று வந்து இருக்கு, அதுதான் விவசாய இடம். என்ன விவசாய இடமா, நான் என்னென்னமோ நினைச்சேன், நீ என்னடா இப்படி கதை சொல்லிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. கொஜிரோ நான் சொல்றதை மட்டும் கேளு, நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது நான் ஒரு புஷி தான், பட் என்னை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க வில்லேஜில். ஆனால் நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது முஷாஷி ஒரு தடவை பார்த்தேன், அவன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவன் என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண உடனே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ வந்து அமேசிங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னான். நீ எப்படி அந்த லீஃபை வந்து வெட்டின அப்படி சொல்லிட்டு நீ வந்து பாராட்டினா, அந்த மாதிரி யாருமே நீ பாராட்டினது கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு சொல்லித்தா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து என்கிட்ட இருந்து கற்றுக்க ஆரம்பிச்சான். ஆனால் அவன் கூட இருந்த நாள் மட்டும்தான் என் கற்பனையை தாடி நான் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு கூட பார்க்கல. உன்னோட டவுன்ல இருக்கிற எல்லாருமே வந்து பூஷி வந்து வெறுத்தாங்களே, பட் ஏன் முஷாஷி மட்டும் வெறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறா. அதுக்கு காரணம் வந்து அவங்க அப்பா அம்மா தான், ஏன்னா அவங்க மற்றவங்க சொல்றது வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். அந்த பொண்ணு எனக்கு வந்து குழப்பமா இருக்கு, அவங்க ஃபேமிலியில வந்து எல்லாருமே நார்மல்னு சொல்ற, பட் அந்த ஸ்வாட் வந்து ஏன் அவனை ஏத்துக்கல, அதனால அவன் வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டு ஒரு புது வழி வந்து தேர்ந்தெடுப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்றான். அண்ட் இங்க வந்து அவரை வந்து காட்டுறாங்க, இவரோட பேர் வந்து ஷீரோ, இப்பதான் வந்து இவரோட பேரே வந்து சொல்றாங்க. அண்ட் இவர் கூட ஒரு பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணு பேர் வந்து நேனோ. அந்த ரெட் கலர்ல ஹேர் வச்சிருப்பான்ல அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும்போது, அவனை கொஞ்சம் உள்ள அனுப்பியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அவனை நினைச்சா எனக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு, ஏன்னா வந்து என்கிட்ட கைண்டா இருந்தா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அது ஒரு ஷேம்னு என்ன சொல்ல வர அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கறா. நீ வந்து அவனை கூப்பிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் சொன்னேன், பட் நீயும் இப்படி பண்றிய அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறா. அப்ப அவன்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா, நீ மட்டும் தான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீ ஒன்னே ஏர்ன் பண்றது என்னன்னா கெச்சிசு பிளேட், அது மட்டும் இல்லாம உனக்குள்ள ஒரு இருக்கால அவரோட ஃபேமிலி வந்து கண்டுபிடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு இவன் கேட்கும்போது, எனக்குள்ள இருக்கிறது அந்த ஓப்சிடியன் அப்படிங்கிற ஒரு கடவுள் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லும்போது, அது உண்மையாலுமே அவதானா, ஆமா உண்மையாவதா அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நான் வந்து என் லைஃப் வந்து வேற லெவலா மாத்தணும், எப்படி அப்படி சொல்லிட்டு இவ கேட்கும்போது, அந்த பிளாக் ஸ்டோன் எனக்கு வேணும், சரி அவனை ஒரு கண்ணு பார்த்துக்க நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போறாரு. அந்த பொண்ணு இந்த பையனை நினைச்சு எனக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் இங்கே நம்மளோட ஹீரோ வந்து காட்டுறாங்க, அந்த குளிக்கல் வந்து விழுந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இங்கிருந்து நான் விழுந்தனா அவ்வளவுதான், நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்ற. நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்குமா, அந்த ஸ்வாட் வந்து பாக்குறான், அது எடுத்து அந்த ஒரு செவுத்துல வந்து குத்தி அப்படி நிக்கிறான் நம்ம ஹீரோ. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் தொட்டனே அவனுக்குள்ள வந்து அந்த பிளாக் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோ உள்ள விழுந்தானா அவ்வளவுதான், பொசிங்கிடுவான், ஏன்னா உள்ள வந்து லாவாவா இருக்கு. உனக்கு இப்போ இருக்க 2 ஆப்ஷன், உள்ள போயிட்டு பேர்ன் ஆகிறது, அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்வாடுக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டு நீ ஒரு ஸ்டோனா மாறுறது. ஆனா நீ எப்படி இருந்தாலும் உயிரோட இருக்க போறது கிடையாது அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்னோட தலை வந்து ஹெவியா இருக்கு, என்னோட பாடி வந்து ஹெவியா இருக்கு, கையில நடந்த மாதிரியே இது நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஒரு ஸ்டோன் வச்சு நான் மேலே போறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டோன் வச்சு மேலே போக பார்க்கறான். அதாவது செவுத்துல இருந்து இதை வச்சு குத்தி குத்தி அப்படி மேலே போக பார்க்கறான். பட் அந்த ஒரு ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய ஆகி நம்ம ஹீரோ வந்து லாவாக்குள்ள வந்து விழுந்தாரு. நம்ம ஹீரோ அதுக்குள்ள விழுந்தோடனே ஒரு இமேஜினேஷனுக்குள்ள வந்து போறான், நான் வந்து வெளியே போனேன், நீ வெளியே விடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், நீ வெளியே போனாலும் பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா உன்கிட்ட பவரே கிடையாதுல, பரவாயில்ல நான் வந்து அப்படி இருந்தாலும் போகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம
நம்ம ஹீரோ வந்து அந்த லேடி கிட்ட வந்து சொல்றான். அந்த ஒரு லேடியும் நான் தான் சொல்றேன்ல அவங்களுக்கு வந்து நீ தேவை கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்றாங்க. அது மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா வந்து இறந்த மாதிரி வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க ஊரை வந்து ஒரு ஓனி ஆழ்ந்துட்டு இருந்துச்சு தெரியுமா, அதோட பேச்சு வந்து கேட்காதனால இவங்க அம்மாவே அப்பா வந்து கொண்டிருப்பாங்க. அதனாலே அவங்க அம்மா அப்பா வெறுத்த ஊர் மக்களும் இந்த ஒரு பையனை வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோவும் எங்கேயும் வந்து போகிறதுக்கு வழி இல்லாம அந்த ஊர் மக்கள்கிட்டயே நீ பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அவனை வந்து ஒருத்தவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஊருக்கு வெளியே வந்துட்டு நான் வந்து இவங்க கூட தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் வந்து சொல்லவே கூடாது. இப்படி ஒரு கண்டிஷனை போட்டு தான் அவங்க வந்து வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட கொஜிரோ பத்தி சொல்லும்போது கூட இந்த மக்கள் வந்து இவனை அடிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊர் மக்களுக்கு வந்து அந்த புஷியில பிடிக்கிறதில்ல. ஏன்னா அந்த ஓனி வந்து இந்த ஊர் மக்கள் வந்து ஆழ்ந்துட்டு இருக்கு. அந்த வீட்டோட ஓனர் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சாப்பாடு வச்சுட்டு போயிருப்பாரு. நம்ம ஹீரோ சந்தோஷத்தோட அவர்கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவர் தான் நம்ம ஹீரோ வந்து பாத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி தப்பா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்லடா எங்கேயும் வெளியே வரக்கூடாதுன்னு, எதுக்குடா வந்த அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு இருக்கும்போது நான் வந்து எனக்கே ஒரு கோஸ்ட்னு சொல்லி தோணுது. யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னோட மூஞ்சி பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க, அண்ட் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. என்னைய வந்து பாத்துக்கிறக்கும் என்னைய பிடிச்சிக்கிறக்கும் ஒருத்தவங்க வந்து எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த கொஜிரோவும் அவங்களோட அப்பா வந்து யோசிச்சு பார்த்து வந்து அழுதுட்டு இருக்கு. அந்த ஊர் மக்களும் ஹே சின்ன பையன் அவங்ககிட்ட ஒரு வேலை சொல்றாரு, நீ பண்ணுவியா, நீங்க என்ன சொன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த கல்லை வச்சு அவர் அடி. அவர் யாருன்னு பார்த்தா நம்மளோட கொஜிரோட அப்பா தான். நம்ம ஹீரோட கையில வந்து கல்லை கொடுத்துட்டு இதை பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த ஒரு ஃபோர்ஸ்ல வந்து தாங்க முடியாம அவர் மேல வந்து கல்லை விட்டு எறிகிறான். அவர் வந்து பார்த்துட்டு முஷாஷி நீ இப்படி பண்ணிட்டில, அதுவும் இல்லாம என்னை பார்த்து சாகன்னு வர சொல்லிட்டில அப்படி சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறார். நீ வந்து அவர் மேல கல்லை தூக்கி எறிஞ்சில, அந்த ஒரு மூமெண்ட் நீ வந்து புஷியா மாறணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. நீ வந்து புஷியா மாறக்கு வந்து தகுதியே இல்லாதவன். ஏன்னா நீ அவர் மேல வந்து கல்லை தூக்கி எறிஞ்சில, அது மட்டும் இல்லாம கொஜிரோ நீ ஏமாத்தி இருக்கு. அதனால கெட்சுட்சு பிளேட் வந்து யூஸ் பண்ற தகுதி வந்து உனக்கு கிடையவே கிடையாது. உன்னால சண்டை போட முடியும்னா உங்ககிட்ட வேல்யூவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ பாஸ்ட்ல பண்ண எல்லா விஷயத்தையும் நீ வந்து ரீவிசிட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது நீயும் நானும் மட்டும்தான். அதனால நீ இங்க வந்து நிரந்தரமா இருந்துரு. இன்னொரு விஷயமும் இருக்கு, இந்த ஓனிக்கும் அந்த புஷிக்கும் நடக்கிற ஒரு வார்ல வந்து நீ இன்வால்வ் ஆகாத அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம கொஜிரோவும் சுகுமியை காட்டுறாங்க. ஒரு ஓனி வந்து பார்த்து அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இவங்க இப்படியே ஷாக் ஆக அப்படி இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. அண்ட் என்னை இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தந்திருக்கேன். ஆக்சுவலி இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எபிசோடு வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.